டிமாண்ட் இதுதான் போகுது. ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, இங்க பால் உற்பத்தி கம்மியாக இருக்கு, குறைந்ததாக இருக்கிறது. அதை எப்படி மேம்படுத்துவது என்ற நோக்கத்தை முதலாக நாம் செய்த இன்ஸ்பெக்ஷன் பால்வளத்துறை சார்ந்த இன்ஸ்பெக்ஷன் தான். அன்றிலிருந்து பால்வளத்துறையை எவ்வளவு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் என்னென்ன பிளான் பண்ணிட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்த முடியவில்லை என்றாலும் நான் இங்கு இருக்கும் காலத்திற்குள் இன்று வெறும் 69,000 வெறும் 69,000 இருக்கும், 65,000 லிட்டராக இருக்கும் பால் உற்பத்தியை குறைந்தது 89,000 லிட்டர் விற்பனை செய்கிறார்கள். 65,000 லிட்டர் சராசரியாக உற்பத்தி செய்து விற்பனை 89,000 லிட்டர் விற்பனை செய்கிறார்கள். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட பாலை வெளியிலிருந்து வாங்கிதான் விற்கிறார்கள். என்னுடைய காலத்தில் வெளியிலிருந்து வாங்கும் நிலையை அறவே விடுத்து விற்பனை செய்வதற்கு தேவையான பாலையாவது நம்முடைய மாவட்டத்தில் உற்பத்தி செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு உங்களிடமிருந்தும் துறையிடமிருந்தும் எனக்கு தேவையான சப்போர்ட் ஒன்றுதான். காட்போ மூலமாக பிஎம் அஜய்ல சென்ற ஆண்டு 53 பயனாளிகளுக்கு நாம கறவை மாடுகள் வாங்குவதற்கு கடன் தந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆண்டு 30 பயனாளிகளுக்கு கறவை மாடுகள் வாங்க கடன் தந்திருக்கிறோம். இது இல்லாம டாக்ஸோ லோன் இருக்கு, டேங்கோ லோன் இருக்கு. டேங்கோ லோன் என்பது சிறுபான்மையினருக்கானது, டாக்ஸோ என்பது பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டவருக்கான லோன். இதுல இது இல்லாம மக்களின் சுய நம்முடைய துறையின் அமைச்சர் அவர்கள் விரிவாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாளை தமிழக அரசுடைய இடைக்கால சட்டம் தொடங்க இருக்கிறது. ஆகவே அமைச்சர்கள் என்ற முறையில் அவரும் நானுமே முதல் நாள் அங்கே செல்ல வேண்டும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் கூட நம்முடைய மாண்புக்கு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பாக நாம் அனைவரும் செல்லைக்கு செல்வோம் என்ற அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சி நேற்றைய இருந்து நாம் இரவு உறுதி செய்யப்பட்டு நேற்றைய இறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். நான் கூட இதை முடிச்சுட்டு 1:30 மணி விமானத்தை முடிச்சு போகலாம் அவர்களால் பேசியிருந்தோம். ஆனால் அதற்கான வாய்ப்பு 2:30 மணி எனக்கு வந்திருக்கிறது. ஆகவே நேர நெருக்கடி, நாட்டுக்கு நிதி நெருக்கடி, அரசுக்கு நிதி நெருக்கடினா நம்மை போன்றவர்களுக்கு நேர நெருக்கடி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே விரிவான உரையை அமைச்சர் இருந்தாலும் இந்த பால்வளத்துறை துறை என்பது மிக முக்கியமான ஒரு துறை. இந்த துறையின் மூலமாகத்தான் பிறக்கிற குழந்தையிலிருந்து இறந்தவர்களுக்கு இருக்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இறந்தவர்கள் செய்யக்கூடிய ஈமக்கிரியல் காரியங்களுக்கும் தேவையான பொருள் ஆக அத்தகைய முக்கியமான உணவுப் பொருளாக சடங்கு சம்பிரதாயங்களுக்கு பயன்படுத்தி கடனை வழங்குவதற்கு தமிழ்நாடு முழுவதும் இதுவரை 1,328 கோடி ரூபாய் 2,18,847 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் பயிர்கடன் வழங்கப்பட்டதை பார்த்தீங்கன்னா 60 கோடி ரூபாய்க்கு வழங்கியிருக்கு. 12,141 விவசாயிகள் கடன் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு இணையாக சற்றப்ப 48 கோடி ரூபாய் 7,857
9 கால்நடை வளர்ப்போருக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, பால் உற்பத்தியாளர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், இரவு பகல் என்று 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய அந்த பெருமக்களுக்கு இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த நல்லரசு, மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களே நேரிலே வந்து அந்த ஊக்கத்தொகைகளை நம்முடைய சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அவர்கள் அற்புதமாக சொன்னார். அது நீங்க ஒரு கதை சொன்ன மாதிரி எடுக்காதீங்க. அவங்க அவங்க அம்மா பசுமாடு வளர்த்துதான் இவங்களை படிக்க வைக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இது ஊரக பொருளாதாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உண்மையான சம்பவம். ஊரக பொருளாதாரத்தை, இந்த ஊரகத்தில் பொருளாதாரம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த எடுத்துக்காட்டு. எனவேதான் இந்த துறையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை தாய் அல்லது ஏழை விவசாயி தன்னுடைய ஏழை நிலையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய பிள்ளைகளை கல்வி பயில வைத்து அவர்களையும் இந்த சமூகத்தில் சிறந்தவர்களாக நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இது செயல்படுகின்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒத்துழைப்பு தருகிறார்கள். அதனுடைய விளைவுதான் 3 ரூபாய் மாநிலம் முழுவதும் பாலுக்கு நம்ம இன்சென்டிவ் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான ஒரு திட்டம். 3 ரூபாய் அரசாங்கம் தருது, அதை இங்கே கொண்டு வர வேண்டும். இந்த ஆவின் நிர்வாகம் தருவதல்ல, நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கருணை உள்ளதால் ஒவ்வொரு லிட்டர் பால் நீங்கள் உற்பத்தி செய்வதற்கு 3 ரூபாய் இன்சென்டிவ் தரும். இது தமிழ்நாட்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் என்பதை நான் சொல்வதில் பெருமை கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, தரமான பால் தரக்கூடியவர்களுக்கு கூடுதலாக 1 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லி அதையும் ஆவின் கொடுத்து வருகிறார். அப்போ 3 அந்த இன்சென்டிவ் தலைவர் தரக்கூடியது, 1 ரூபாய் இன்சென்டிவ் இங்கே பாருங்க சார். ஈஸ்வரி, பஞ்சு, செல்வி, மீனா, சீக்கிரம் வாங்க மருதி, 18 ஆந்தவள்ளி, 19 மாதவன், 20 முத்துலட்சுமி, 22 சின்னம்மாள், 23 நதியா, 24 செல்வி, டோக்கன் நம்பர் 25 கற்பகம், 26 ராஜேந்திரன், நீர்வாசிகள் மட்டும் வேலைக்கு வாங்க வேணும். 27 நாக்கு, 28 வீரம்மாள், 29 ராஜாத்தி. அதை தொடர்ந்து கறவை மாநில பெரும் பயனாளிகள், கறவை மாநில பெரும் பயனாளிகள், திருப்போணம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த 13,22,844 மதிப்பீட்டில் ஊக்கத்தை வழங்கப்படுகிறது. மாமரை 1263 சந்திரன்பட்டி மகளிர் சங்கத்திற்கு பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன் அவர்களே,
நிகழ்ச்சிகளை ஞாபகம் வந்து ஆய்வுக்கூட்டம் இல்லாமல் அமைச்சர்களே சென்ற நிகழ்ச்சியின் போது மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடும் போது பால் உற்பத்தியாளர்கள் தூங்குவதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நான் அதை பேசணும்னு நினைச்சு மாறிட்டேன். பால் உற்பத்தியாளர்கள் மட்டும் தூங்குவதில்லை, பால்வளத்துறையில் உள்ள அலுவலர்கள் மிக குறிப்பாக பால்வளத்துறை அமைச்சர் தூங்குவதே கிடையாது. அவர் ரிவ்யூ அதனால்தான் பால்வளத்துறை 48% வளர்ச்சியை சேல்ஸ்ல எட்டி இருக்கிறது. அதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட்லையும் வரலாறு காணாத வளர்ச்சி இருந்தது, இருக்கிறது. அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கு வணக்கம். பால்வளத்துறை வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சவாலாக இருந்த ஒரு டெய்லி ஏதாவது பிரச்சனை பார்த்து இந்த லவையெல்லாம் பழைய விவசாய பகுதி மக்களுக்கு மிகுந்த சேவை செய்யுங்க. அது வந்து பொதுமக்களுக்கு பால் விநியோகம் நியாயமான விலையில் வழங்குவது அமைப்பாக செயல்படுத்துவது. நான் பல கூட்டங்களை சொல்லுவது ஆவினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் வெரி க்ரூஷியல் நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு பட் த ஹோல் இந்தியா. ஏன்னா நீங்கள் எப்படி நீங்கள் ரீச் பண்ணுறீங்க ஒய் திஸ் ப்ராப்ளம் யார் ப்ராப்ளம்